Taste the Daily. எழுச்சி பயணத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே மாரியம்மன் கோவில் மைதானத்திலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அலை கடல் என திறந்திருக்கக்கூடிய மக்கள் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சாலையினுடைய இரு மருங்கிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய பேருந்து மீது மலர்களை தூவி உற்சாகமாக பெண்கள் வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முளைப்பாரிகளையும் அதே போன்று பூமுத்தையும் வைத்துக் கொண்டு அதிமுக பொதுச்செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதோடு மலர்களை தூங்குவதோடு முளைப்பாரியை வைத்துக் கொண்டும் பூர்ணகும்ப மரியாதையோடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை மனித தலைகளால் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இளைஞர்களாக, பெண்களாக, பொதுமக்களாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்.பி. வேலுமணியுடைய அவருடைய ஏற்பாட்டிலே இன்றைக்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியே மக்கள் வெள்ளத்தில் குழம்பிக் கொண்டிருக்கு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த தொகுதிக்கு செய்யாத திட்டங்கள் இல்லை என்கிற அளவிலே மக்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கிற பொழுது இந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக, பெண்களாக, இளைஞர்களாக, இஸ்லாமிய மக்களாக, தொழிலாளர்களாக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சியை இந்த எழுச்சியை பார்க்கிற பொழுது 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணை ஏற்ற வேண்டும் என்கிற அந்த எழுச்சி ஒவ்வொருடைய முகத்திலும் இருக்கிறது. இந்த உற்சாக வரவேற்பினை பார்க்கிற பொழுது அவருடைய மலர்ந்த முகத்தோடு அவர்கள் பொன் சிரிப்போடு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய உரையை கேட்க வேண்டும், அவர் பேச்சை கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கான இங்கே குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த கோயம்புத்தூர் அந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். மருத்துவமனை, பள்ளிகள், தரம் உயர்த்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், அதே போன்று தடுப்பணைகள், அதே போல ஏரிகளை தூர்வாறுதல் என பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட அந்த திட்டங்களுடைய எழுச்சியை தான் இந்த மக்கள் வெள்ளம் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய உரையை கேட்பதற்காக இங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி உரை ஆற்றுவதற்காக இந்த சட்டமன்ற தொகுதியை குழுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆட்சியில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்.பி. வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது 130.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் 7 பேரூராட்சிகள், 10 ஊராட்சிகள் மற்றும் ஊரக பகுதியில் குடிநீர் தேவையை நிரந்தரமாக பூர்த்தி செய்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பவானி கூட்டு குடிநீர் திட்டம், அந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்கிறது. 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்யில் புனரமைப்பு திட்டம், அதே போன்று குடியம்புத்தூர் அந்த கோவை பகுதியிலே புதிய மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் வாகனங்களை புதுப்பிக்கவும் அல்லது அதனுடைய லைசன்ஸ் போன்ற முக்கியமான இந்த தேவைகளுக்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூரில் அரசு கலைக்கல்லூரி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினால் ஏராளமான சாதாரண பிள்ளைகள் கூட அரசு கல்லூரியில் பயிர்வதற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கு. அதே போன்ற பேரூர் நெய்யல் ஆற்றங்கரையிலே தருமபுர மண்டபங்கள், பள்ளித்துறைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே, அதாவது கூவலப்பட்டி, தொண்டாமுத்தூர் மற்றும் சுண்டக்காமுத்தூர் ஆகிய பகுதிகளிலே அரசு சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கூடுதல் கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம்.